பாவங்கள் போக்கவும் சாபங்களை நீக்கி நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கவும் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அதனால தான் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நாம் ருசித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற உங்களை பார்க்கிறது எனக்கு அதிக சந்தோஷம். சுகமாக இருக்கிறீங்களா? கடந்த வாரம் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருந்து வழி நடத்தினாரா? ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாக நடத்தி இருக்கிறாரில்ல. இந்த மாதிரி நம்முடைய நிகழ்ச்சியில் ஜெபத்தில் இணைந்திருக்கிறவங்களை அன்போடு நான் வாழ்த்தி இந்த ஜெபத்திற்கு வரவேற்கிறேன். நாம் இந்த நாளில் ஆண்டவரை துதித்து பாடினோம். இயேசுவை நினைத்து அவரை துதித்து பாடும்போது உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. சரி, இப்போது நம்ம முதலாவது நமக்காக ஜெபிக்கணும். நிறைய பேர் அதற்காக காத்திருக்கிறீங்க. யாரோ உங்களுக்கு சொன்னதுனால இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நமக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. நம்முடைய வியாதி மாறிடும், நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிரும், நம்முடைய கவலைகள் நீங்கிறோம் அப்படின்னு பலர் காத்திருக்கிறீங்கல்ல. உங்களுக்காக தான் முதல்ல ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தான் ஜெபிக்கணும். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதை குறித்து உங்களுக்கு முதல்ல நான் சொல்லி நாம் ஜெபித்திற்கு ஒரு நேரம், உங்களுக்கு 5 நிமிடம் நேரம் நமக்கு தரப்படும். இப்போது இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்துட்டாங்களா பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு நம்ம சில முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்கணும். வசனத்தை நம்ம இன்றைக்கி அதிக நேரம் தியானிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தோடு வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நோட்ஸ் எடுக்கணுமானா அதுக்கான நோட்டு, அதில் டைரி, அந்த மாதிரி பெண்ணெல்லாம் வைத்து கொள்ளுங்கள். முக்கியமான சில காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த சாட்சிகளை நம்ம முதலாவது கேட்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மிடத்தில் காணிக்கை கேட்குறாரா, பொண்ணு கேட்குறாரா, பொருள் கேட்குறாரா? ஒன்றுமே இல்லை. விசுவாசம் உள்ள ஜெபம். எப்படி விசுவாசத்தோடு ஜெபிப்பது? ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. இந்த சாட்சிகளை நீங்கள் கேட்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும். அப்போ நாமும் இப்படி இயேசுவை நோக்கி ஜெபித்தால் நமக்கும் அற்புதம் நடக்கும் என்கிற விசுவாசம் உடைய உள்ளத்தில் உண்டாகும். அப்படியே நீங்கள் இயேசுவை நீங்கள் கூப்பிடும்போது நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். இப்போ இந்த சாட்சிகளை நம்ம கேட்கலாம். முதலாவது சகோதரர் அந்தோணி, சவேரியாபுரத்திலிருந்து சகோதரர் அந்தோணி அவங்க தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 40 வருடமாய் பீடி புகைக்கும் பழக்கத்திற்கும் வாரத்தில் 3 நாட்கள் குடிக்கும் பழக்கத்திற்கும் அடிமையாக இருந்தேன். ஒரு நிமிடம் கூட பீடி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஒரு நாளில் 6-7 கட்டு பீடியாவது குடித்து விடுவேன். வாரத்தில் 3 நாட்கள் 1000 ரூபாய்க்கு மேலாக குடிப்பழக்கத்திற்காக செலவழித்து விடுவேன். நான் குடிப்பதினால் என் வீட்டில் பல பிரச்சனைகள் இருந்தது. ஒரு குடிகாரனாகவும் பீடி புகைக்கும் பழக்கத்திற்கும் அடிமையாக இருந்த என்னை இயேசு மாற்றினார். ஊரடங்கு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சிகளை பார்க்க தொடங்கினேன். குடிப்பழக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்காக நீங்கள் செய்யும் ஜெபங்களை நானும் செய்து குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆனாலும் என்னால் புகைப்பதை மட்டும் நிறுத்த முடியவில்லை. ஒரு நாள் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் வேலூரை சார்ந்த ஒருவர் பீடி புகைக்கும் பழக்கத்திலிருந்து வெளியே வந்த வீடியோ சாட்சியை பார்த்தேன். அந்த சாட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது கூட என் விரல்களில் பீடி புகைந்து கொண்டுதான் இருந்தது. அன்று நான் பார்த்த சாட்சி என்னை மிகவும் தொட்டது. இயேசு என்னோடு பேசுவதை உணர்ந்தேன். நான் புகைத்து கொண்டிருந்த பீடியை உடனே தூக்கி போட்டுவிட்டேன். அந்த ஜெப நேரத்திலேயே நானும் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். அதன் பிறகு புகைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு வரவில்லை. 40 வருடமாய் குடித்து கொண்டு புகைத்து கொண்டிருந்த எனக்கு அந்த எண்ணங்களையே முற்றிலும் வராமல் செய்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் நான் இருப்பதினால் என் குடும்பம் சந்தோஷமாய் இருக்கிறது. இயேசு மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தெய்வம் என்று உணர்ந்து கொண்டேன். என்னை விடுதலையாக்கின இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். 40 வருஷம்
பாருங்கள், ஒரு பழக்கம் நம்ம அடிமையாக்கி விட்டால் நாம விடுவித்து கொள்ள முடியாது. இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. அதுக்கு பழகிட்டோம், அடிமையாயிட்டோம், விட முடியல, என்ன செய்கிறது? அதற்கு நாம் இப்படி தான் என் வாழ்க்கை அப்படின்னு ஆகிடுறோம். ஆனால் இயேசு விடுதலையாக்க முடியும். 40 வருஷமானாலும் இந்த பாவ பழக்கத்திலிருந்து இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். அதற்கு இந்த சகோதரர் சாட்சியாக இருக்கிறாங்க. அடுத்த ஒரு சாட்சி பாருங்கள். சகோதரி அமிர்தா ஜெசிலா, திருவள்ளூர் அங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு வினோதமான ஒரு சாட்சி தான். ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதிலிருந்து கூட ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாமா? எனக்கு கடந்த 20 வருடங்களாக தலைவலி இருந்தது. பகலில் எனக்கு தலைவலி இருக்காது. இரவு நேரங்களில் பயங்கரமான தலைவலியினால் பாதிக்கப்படுவேன். எப்பொழுதும் என் தலைமாட்டில், என் தலையணை பக்கத்தில் தைலங்கள் இருக்கும். தைலத்தை போட்டால் மாத்திரம்தான் என்னால் தூங்க முடியும் என்ற நிலை இருந்தது. நாளடைவில் தைலங்கள் போடுவதற்கு நான் அடிமையாகிவிட்டேன். தலைவலி இல்லை என்றாலும் கூட தைலத்தை போட்டுக்கொள்வேன். பார்த்தீங்களா, எந்த நிலைமை கொண்டு வந்துட்டு. சிலர் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி தாங்களாகவே அதற்கு அடிமையாகி விடுவது, இது மாதிரி ஒரு பொருளை பயன்படுத்துவது. அப்போது அது வியாதி இல்லைன்னா கூட அதை பயன்படுத்துவது. இந்த வாசம் அது மாதிரி போடாமல் இருக்க முடியாதுன்ற நிலைமை. வெளியிடங்களுக்கு பஸ்ஸில் சென்றாலும் கூட தைலத்தை எடுத்து உடனே முகர்ந்து கொள்வேன். தைல வாசனைகளுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். விதவிதமான தைலங்களை பைகளிலும் தலையணைக்கு அடியிலும் வைத்திருப்பேன். இதை தவிர விக்ஸ், ஹால்ஸ் போன்ற மிட்டாய்களையும் வாயில் போட்டுக்கொள்வேன். என் கணவர் கூட சொல்லுவார், குடிகாரனின் அடிமைத்தனமும் உன்னுடைய அடிமைத்தனமும் ஒன்றுதான். அவன் குடியை நிற்பாட்ட முடியாமல் கஷ்டப்படுகிறான். நீ இந்த தைலத்தையும் விக்ஸ், ஹால்ஸ் மிட்டாய் சாப்பிடுவதையும் நிறுத்த முடியாமல் கஷ்டப்படுகிறாய் என்று சொல்லுவார். உண்மைதான், இது ஒரு அடிமைத்தனம். சிலருக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது. இந்த மாதிரி விக்ஸ் போடாமல் தூக்கம் வராது. இதில் பழகி வியாதி இல்லை, பிரச்சனை இல்லைன்னா கூட இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் மருந்து மாத்திரைகள் நம்ம அடிமையாக்கி விடுகிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் சுகத்துக்காக ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒரு வியாதி சுகமாக மாத்திரை கொடுத்தா, சரி ஒரு கோர்ஸு ஒரு 5 நாள் போடுங்க அப்புறம் நிறுத்திடுங்கன்னா பரவாயில்ல. இன்றைக்கி நிறையா டாக்டர்ஸு நிறையா வியாதிகளுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போடணும். டெய்லி காலையில் போடுங்க, மத்தியானம் போடுங்க, ராத்திரி போடுங்க. அது இல்லாமல் அந்த ஒரு பழக்கத்தை உண்டாக்கி நிறைய பேர் மாத்திரைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதுக்கு எக்கச்சக்கமான பண செலவாகிறது. அது ஒரு அடிமைத்தனம். அதுலேருந்து விடுதலை பெறும். வியாதி போச்சுன்னா மாத்திரை போடக்கூடாதுல்ல, அப்புறம் நீ வாழ்நாளெல்லாம் போடணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உண்டாக்கிடுறாங்க. இது நல்லது அல்ல. நம்ம அதிலிருந்து வெளியே வரணும். அது எனக்கு அடிமைத்தனமாக தெரியவில்லை. அதை தவிர அரிசியையும் ஊற வைத்து சாப்பிடுவேன். அந்த பழக்கத்தையும் என்னால் நிறுத்த முடியவில்லை. என் பழக்கங்கள் இப்படியாக இருக்கும்போது ஊரடங்கு காலத்தில் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பழக்கம் நம்மை அடிமைப்படுத்துகிறது என்றால் அது ஒரு பாவம் என்று சொல்வீர்கள். அப்பொழுதுதான் நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன் என்பதையே உணர்ந்தேன். நிறைய பேருக்கு இது தப்பாகவே தெரிவதில்லை. சில பழக்கங்களை பழகி அது ஒரு பாவமாகவே உணர்வதில்லை. அது ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்திலேருந்தே நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளும். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி வைத்திருக்கிறது. அது வெளியே வர முடியாததுனால நீங்கள் அது ஒரு பாவம்லாம் இல்லை, இதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் அது உங்களுக்கு பணத்தை, உங்களுக்கு நிறைய செலவு வைக்கிறது, உங்களுடைய குடும்பத்தாரை பாதிக்கிறது, உங்களே பாதிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளணும். பாருங்கள், நான் என் அடிமைத்தனத்தில் வெளியே வர வேண்டும் என்று ஜெபிக்க தொடங்கினேன். இயேசு என் அடிமைத்தனத்தை மாற்றினார். எப்போ இது ஒரு அடிமைத்தனம், இதிலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு உணர்ந்தாங்களோ அப்போ இயேசுவை தேட ஆரம்பித்தாங்க. அப்பொழுது இயேசு விடுதலை கொடுத்துட்டார். பாருங்கள், அதன் பிறகு எனக்கு தலைவலியும் வரவில்லை. தைலத்தை போட வேண்டும், விக்ஸ் மிட்டாய், அரிசி சாப்பிட வேண்டும் என்ற எண்ணமும் என்னை விட்டு போனார். முற்றிலும் விடுதலை. பாருங்கள், தைலம் போடுகிற பழக்கம், இந்த மாத்திரை மருந்து போடுகிற பழக்கம், அந்த அரிசி சாப்பிடுகிற பழக்கம் எல்லாமே மாறி நார்மல் ஆகிட்டாங்க.
பாருங்க, இப்பொழுது நான் நன்றாக ஜெபித்து இயேசுவுக்குள் இருந்து வருகிறேன். பல வருடமாய் எனக்குள் பாவம் என்று தெரியாமலேயே இருந்த இந்த 3 அடிமைத்தனத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுத்தார். என் அடிமைத்தனத்தை மாற்றின இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி வைத்திருக்கிறது. இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரே நாளில் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே ஆண்டவர் தொட்டு உங்களுக்கு விடுதலை தருவார். அடுத்து ஒரு சாட்சி பாருங்கள். சகோதரி ரூபி, மதுரை. இதை நல்லா கவனிங்க. நிறைய பெற்றோர், குழந்தைகளை வளர்க்கிற பெற்றோர், அது சின்ன குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோர் இந்த சாட்சியை நல்லா கவனிங்க. என்னுடைய 3 வயது பேத்திக்கு அவளுடைய 2 வயதிலிருந்தே சாப்பாடு ஊட்டும்போது அவள் சாப்பிடுவதற்காக யூடியூபில் கார்ட்டூன் படங்களை காண்பித்து ஊட்ட ஆரம்பித்தோம். எதை ஆரம்பிக்கிறது பிரச்சனை. நிறைய பெற்றோர் எங்கே தவறுகிறோம் என்பதை நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. அவங்களுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. சாப்பிட அடம்பிடித்த என் பேத்தி கார்ட்டூனை பார்த்து கொண்டே என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட்டு முடித்து விடுவாள். சாப்பிடுவதற்காகத்தான் கார்ட்டூன் காண்பித்தோம். ஆனால் அந்த கார்ட்டூன் படங்கள் அவளை மிகவும் கவர்ந்து, யாரிடத்தில் ஃபோன் இருந்தாலும் உடனே அதை எடுத்து அவளாகவே அந்த கார்ட்டூன் படங்களை போட்டு பார்க்க ஆரம்பித்து விட்டாள். 3 வயசு தான். நீங்கள் பாருங்கள் எந்த நிலைமை கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் வரும் கேரக்டர்ஸ் பெயர்களை எல்லாம் தப்பு இல்லாமல் தெளிவாக சொல்லுவாள். ஆரம்பத்தில் நாங்கள் இது தவறு என்று தெரியாமலேயே உற்சாகப்படுத்தி விட்டோம். இதான் நிறைய பெற்றோர் தப்பு பண்ணுறோம். பிள்ளைகள் சமாதானம் அழாமல் இருக்கட்டும், சாப்பிடட்டும், ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வர்றோம். பின்னால் எவ்வளோ பெரிய பாதிப்பு வருதுன்னு பாருங்கள். நாளடைவில் கார்ட்டூன் பார்த்தால்தான் தூங்குவேன் என்று சொல்லி இரவு 1 மணி வரைக்கும் கார்ட்டூன் பார்த்துவிட்டு தான் தூங்குவாள். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அடித்து பார்த்தோம், மிரட்டி பார்த்தோம். அவள் கேட்பதாக தெரியவில்லை. ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பித்தாள். உங்களுடைய ஜெப நிகழ்ச்சியை பார்த்து என் பேத்தி கார்ட்டூன் பார்க்கும் பழக்கத்திலிருந்து வெளியே வர ஜெபிக்க ஆரம்பித்தேன். எங்களுடைய சோம்பல்தனத்தையும் அவளை தவறாய் நாங்கள் பழக்கப்படுத்தின எங்களுடைய அறியாமையையும் உணர்ந்து அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து என் பேத்திக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். பெற்றோர் எங்கே தப்பு பண்ணீங்களோ அதை உணர்ந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது தான் அந்த காரியத்திலேருந்து ஒரு விடுதலையும் மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இவங்க பண்ண தப்பை ஒத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஜெபிச்சாங்க. பாருங்கள், அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து என் பேத்திக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். கடந்த வருடத்தின் நவம்பர் மாதம் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் என்னுடைய பேத்தி ஃபோன் பார்க்கும் பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கண்ணீரோடு நான் ஜெபம் செய்தேன். அதே நேரத்தில் இயேசு உங்கள் மூலமாக என் பெயரை அழைத்து, ரூபி உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்னார். நான் கண்ணீரோடு அழுது ஜெபித்த போது என் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு என் பெயரை சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்றிலிருந்து என் பேத்தி கார்ட்டூன் பார்க்காமலேயே சாப்பிட ஆரம்பித்தாள். ஃபோன் பார்க்காமலேயே தூங்க ஆரம்பித்தாள். இப்பொழுது அவள் பக்கத்தில் ஃபோன் இருந்தாலும் அதை கையில் எடுத்து கூட பார்ப்பது இல்லை. ஒரு குழந்தைக்குள் இப்படி ஒரு மாற்றத்தை பார்த்து எங்கள் வீட்டில் எல்லோருக்குமே ஆச்சரியம். எங்களுடைய தவறை மன்னித்து அவளுடைய பழக்க வழக்கத்தை சீர்படுத்தின என் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், இந்த அருமையான சாட்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி. இதை எழுதின அன்பு சகோதரிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பெற்றோர் பிள்ளைகள் காரியத்தில் எங்கே தவறுகிறோம் என்பதை உணரணும். இதெல்லாம் என்ன தப்பு, பிள்ளைகளை சமாதானப்படுத்த அழாமல் பார்த்துக்குள்ளே சாப்பிட வைக்கன்னு நம்ம நினச்சி தப்பான பழக்கங்களுக்குள்ளே உண்டாக்கி விடுகிறோம். அது பிள்ளைகளை பாதிக்கும். அப்போ அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, சின்ன பிள்ளைகளை கூட அடிமையாக்கி விடும். அடிமைத்தனத்துக்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசின் கிரியை. சின்ன வயசுலேயே பிள்ளைகளை அடிமையாக்கிட்டா அவ்வளோதான் அந்த பிள்ளைகளுடைய லைஃப். அவங்க கண்ணீரோடு அழுது ஜெபித்த போது இயேசு விடுதலை கொடுத்தா. உங்கள் குழந்தைங்க, உங்கள் பிள்ளைங்க அப்படி இருந்தால் நீங்கள் உபவாசம் பண்ணி ஒரு நாள் கண்ணீரோட
ஜெபித்து கை வைத்து ஜெபிங்க. உங்கள் குழந்தை மேலே கை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பழக்கம் மாறட்டும், இந்த விடுதலை உண்டாகட்டும் அப்படின்னு கருத்தாக நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ பாருங்கள், அற்புதமான மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். 3 வயசு குழந்தைன்னா 8 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். 7-8 மணிக்கெல்லாம் தூங்கி நல்லா ராத்திரி அதிக நேரம் தூங்கணும். இது 1 மணி வரைக்கும் அது செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன இருக்கும் பாருங்கள். பிள்ளைகளுடைய சரீரம் பாதிக்கப்படும், ஆரோக்கியம் பாதிக்கப்படும், எல்லாமே பாதிப்புக்குள்ளாயிரும். அதனால் பெற்றோர் கவனமாக இந்த நாளில் பிள்ளைகள் காரியத்தை குறித்து கவனம் செலுத்தணும். அதான் இந்த சாட்சி. இன்னொரு சாட்சி பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. நிறைய ஆண்டோடி பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இது கடைசி காலம். நான் அதிகமாக வான் பண்ணுறோம். கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள் வருவாங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். சகோதரி சீதா லட்சுமி சிங்கப்பூர் தேசத்திலேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ரட்சிப்பின் அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள் வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லி ஒரு சகோதரி எனக்கு அறிமுகம் ஆனார்கள். பின்பு ஆண்டவர் உங்கள் வீட்டில் என்னை தங்க சொல்லுகிறார் என்று சொல்லி எங்களுடைய வீட்டில் 10 மாதம் தங்கியிருந்தார்கள். இப்படி ஆண்டவர் சொல்லவே மாட்டார். 10 மாதம் தங்கியிருக்கணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளணும். எலியா போய் சாரி பார்த்து வித வீட்டில் தங்கினாரு. மழை இல்லை, பஞ்ச காலத்தில் எலியாவை போஷிக்கணும், எலியா மூலமாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அதுக்கு போய் தங்க வைத்தார். அதுவும் பாருங்கள், அந்த டைம் வந்த உடனே அற்புதம் செய்தார். அதுதான் பார்க்குறோம். இந்த மாதிரி தங்களை முன்னும் பின்னே தெரியாதவங்க, நான் தீர்க்கதரிசி, கர்த்தரும் வீட்டுக்கு வர சொன்னார், தங்க சொன்னார்னு சொன்னால் தயவு செய்து நம்பாருங்க, கவனமாக இருங்க. கடைசி கொடிதான ஒரு காலம் இது. இந்த காலத்தில் உங்கள் சர்ச்சுக்கு போங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ஆராதனைக்கு போங்க. உங்கள் பாஸ்டர்னால் உங்களுக்கு வாரம் பார்ப்பீங்க, தெரியும். உங்களுடைய லைஃப்பை பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு தெரியும், அவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியும். அதனால் ஒருவேளை அப்படி யாராவது வந்தாங்கன்னா உங்களுடைய பாஸ்டர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. இப்படி ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, இவ்வளோ மாதிரி தீர்க்கதரிசின்றாங்க, என்ன பாஸ்டர்னு அவங்க சொல்லுவாங்க. இது மாதிரி தவறான ஆட்களை நம்பிடாதுங்கன்னு சொல்லி கவனமாக இருங்க. சும்மா நீங்கள் அதில் கரெக்டாக வெளிப்பாடு சொன்னாங்க, என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே சாத்தானுக்கு தெரியும். நல்லா அறிந்து கொள்ளுங்கள். நடக்க போவது தான் தெரியாது, நடந்த எல்லாமே சாத்தானுக்கு தெரியும். அதை வைத்து அந்த வஞ்சிக்கிற ஆவி நடந்த சில காரியத்தை சொன்ன உடனே நிறைய பேர் ஏமாற்றப்பட்டு இந்த கள்ள உபதேசத்துக்குள்ளே சிக்கிக்கொள்கிறாங்க. இங்கே என்ன நடந்தது பாருங்கள். 10 மாதம் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார்கள். அவர்கள் தங்கியிருந்த அந்த நாட்களில் வெளிப்பாடு சொல்லுகிறேன், ஆண்டவரை பற்றி சொல்லுகிறேன் என்று வேதத்திற்கு மாறான அநேக காரியங்களை சொல்லி, நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடாது, உபவாசிக்கக்கூடாது, வேதம் வாசிக்கக்கூடாது என்று வித்தியாசமான காரியங்களெல்லாம் சொல்லி என்னை பின்மாற்றத்துக்குள் நடத்திவிட்டார்கள். அது ஒரு வஞ்சிக்கிற ஆவி. உங்களுக்கு பாருங்கள், மற்றவங்களுக்காக ஜெபிக்கக்கூடாதுன்ன உடனே நீங்கள் விழிப்பாக இருக்கணும். ஆண்டவர் எல்லாருக்கும் ஜெபிக்க சொல்கிறார். இவங்க ஜெபிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா கர்த்தர் அப்படி பேச மாட்டார். வசனத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அவங்கள யாரும் ஏமாற்ற முடியாது. அதனால் வேத வசனத்தின்படி அவங்க சொல்கிற காரியம் இருக்குதான்னு நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள், ஒருவித மனக்குழப்பம் எனக்குள்ளே ஏற்பட்டது. பின்பு பிசாசின் போராட்டத்தினால் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன். அது ஒரு வஞ்சிக்கிற ஆவி. அந்த ஆவியினுடைய தாக்குதல் உண்டாகிவிட்டது. மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்டதால் மனநல மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்றேன். பின்பு மந்திரவாதிகளிடத்தில் அழைத்து செல்லப்பட்டேன். அப்படி இருந்தும் என்னுடைய பிரச்சனை கொஞ்சம் கூட மாறவில்லை. இப்படி 7 வருடமாக பிசாசின் போராட்டம் மற்றும் மனக்குழப்பத்தினால் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வந்தேன். 7 வருஷம். கவனிங்க, நீ கொஞ்சம் ஏமாந்து பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை முடக்கி போட்டு விடுவான். கவனமாக இருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் நீங்கள் பேசிய தேவனுடைய வார்த்தைகள் எனக்குள் தெளிவையும் விடுதலையையும் கொண்டு வந்தது. நல்லா அறிந்து கொள்ளுங்க, சாத்தான் அடிமைதனத்தை கொண்டு வருவான்.
பயத்தை கொண்டு வருவான், குழப்பத்தை கொண்டு வருவான். எப்போ ஒருத்தருடைய செய்தி குழப்பமாக இருக்குது, அடிமைத்தனத்தை கொண்டு வருது, பயத்தை கொண்டு வருதுனால அதுக்கு பின்னால் இருப்பது சாத்தான், வஞ்சிக்கிற ஆவி. ஆண்டவருடைய வார்த்தை விடுதலை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், தெளிவை கொண்டு வரும். பார்த்தீங்களா, தெளிவையும் விடுதலையும் அந்த வசனங்கள் கொண்டு வந்தது. நான் வாரம் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து வசனத்தை கேட்டு ஜெபிக்க எனக்குள்ளே மாற்றம் வர ஆரம்பித்தது. கர்த்தரை குறித்து நன்றாக நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். பிசாசின் போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் எனக்குள்ளே தந்துவிட்டார். பல வருடமாக சாப்பிட்டு வந்த மாத்திரைகளை இப்பொழுது நிறுத்திவிட்டேன். பார்த்தீங்களா, மாத்திரை அதுக்கு அடிமையாக்கிறோம் பிசாசு. அதை வச்சு மாத்திரை இதை போட்டால் தான் நீங்கள் உங்களுக்கு சரியாக இதை போடணும்னு சொல்லி நம்முடைய சரீரத்தை அந்த மாத்திரைக்கு பழக்கப்படுத்தி அடிமைத்தனத்துக்குள்ள ஆக்கி விடுவார். அதெல்லாம் நல்ல பழக்கம் அல்ல. நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கருத்தாக ஜெபிக்கணும். நான் நல்ல நிலையோடு இப்பொழுது தெளிவாக இருக்கிறேன். இப்பொழுது மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக அதிகமாக ஜெபம் செய்கிறேன். நான் தவறான நபருக்கு இடம் கொடுத்து பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட போதிலும் என் மேல் அன்பு கூர்ந்து என்னை விடுதலையாக்கின இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ உங்களோட ஆண்டவர் பேசுகிறார்ல, நீங்கள் தவறான காரியத்துக்கு இடம் கொடுத்துறாருங்க. இது கடைசி காலம், ஜாக்கிரதையாருங்க. கடைசியாக ஒரு சாட்சியை பார்த்துட்டு, வீடியோவில் 2 சாட்சியை பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். சகோதரர் முருகன், பாளையங்கோட்டையில், இந்த திருநெல்வேலி பாளையங்கோட்டை இருக்குல்ல, முருகன் என்கிற சகோதரர் என்னுடைய பள்ளி பருவத்திலேயே என்னுடைய நண்பர்கள் மூலம் மது அருந்தவும் பீடி புகைக்கவும் கற்றுக்கொண்டேன். ஆரம்பத்தில் விளையாட்டாக ஆரம்பித்தேன். நாளடைவில் அதற்கு அடிமையாகவே மாறிவிட்டேன். போதையில் சுய நினைவு இழக்கும் வரை குடித்து ரோட்டில் விழுந்து கிடப்பேன். ஒரு நாளைக்கு 1 பாட்டில் முழுவதும் குடித்து விடுவேன். இதனால் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை ஏற்படும். இது தவிர ஒரு நாளைக்கு 4 கட்டுகளுக்கு மேலாக பீடி புகைப்பேன். இரவு தூங்கி என் நேரம் எழுந்தாலும் பீடியைத்தான் புகைக்க தேடுவேன். இந்த போதை பழக்கத்தில் இருந்து விடுதலை பெற மறுவாழ்வு மையங்களுக்கு சென்று சிகிச்சை எடுத்து பார்த்தேன். எந்த பயனும் இல்லை. நான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் போதைக்கு போனது. இப்படியாக 29 வருடங்களாக குடிப்பழக்கத்திற்கும் பீடி புகைப்பதற்கும் அடிமையாக இருந்தேன். இந்த சூழ்நிலையில்தான் நானும் என் மனைவியும் 2023ஆம் வருடம் ஜனவரி மாதத்தில் தேவனுடைய கூடாரத்தில் நடந்த தீர்க்கதரிசன ஜெப முகாமில் கலந்து கொண்டேன். கூடாரத்திற்கு உள்ளே வரும்போது கூட சட்டைப்பையில் பீடியுடன் தான் வந்தேன். முதல் நாள் இடைவேளை நேரத்தில் வெளியில் சென்று புகைத்துவிட்டு தான் உள்ளே வந்து அமர்ந்தேன். ஆனால் 2ஆம் நாள் கூட்டத்தில் நீங்கள் தேவ செய்தி கொடுத்து பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற ஜெபிக்கும்போது எனக்குள் ஒரு அபிஷேகம் இறங்கியது. என்னால் நம்பவே முடியவில்லை. உடனே என்னிடத்தில் இந்த பீடியை வெளியே எறிந்துவிட்டு வந்துவிட்டேன். அன்றைக்கே பீடி மீதும் மதுபானம் மீதும் எனக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. அன்றிலிருந்து இப்பொழுது வரை பீடியும் புகைக்கவில்லை, மதுபானமும் அருந்தவில்லை. அந்த எண்ணம் கூட எனக்கு வருவதில்லை. இப்பொழுது தினமும் காலையில் 1 மணி நேரம், இரவில் 1 மணி நேரம் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்ப ஜெபமும் நாங்கள் செய்கிறோம். 29 வருடமாக பாவத்திற்கு அடிமையாக கிடந்து என்னை மீட்டெடுத்த இயேசுவுக்கு நன்றி. 29 வருடம் யோசித்து பாருங்களேன். 29 வருஷம், 4 நூற்றாண்டை தாண்டி விட்டார். இந்த அடிமைத்தனத்தின் ஒரே நாளில் ஆண்டவர் தொட்டார் விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். மதுபான பழக்கம், பீடி புகைக்கிற பழக்கம், போதை வஸ்துகள், தவறான பழக்கங்கள், ஒரு அடிமைத்தனம், அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை நாள். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். 5 நிமிடம் ஜெபம் போதும், நீங்கள் விடுதலை பெறும். உங்கள் வீட்டிலேயே இருக்கிற இடத்துல ஏன்னா அங்கே தான் இயேசு இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் கூப்பிட்டு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், உடனே ஒரு அற்புதம் நடக்கும். சரி, இப்போ ஒரு 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்த பிறகு ஒரு 5 நிமிடம் ஜெபம் செய்யலாமா? முதலாவது ஒரு வாலிப தம்பி ஜான் ஜெயசூரியா. இந்த தம்பிக்கு என்ன நடந்தது? அவருடைய
பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து எதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார்? மனிதனை பாவ அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு புதிய வாழ்க்கை கொடுப்பதற்கு. பாவிகளை அவர் நேசிக்கிறார், பாவத்தை தான் அவர் வெறுக்கிறார். அதனால் நான் பாவி, நான்லாம் இயேசுகிட்ட வர தகுதியில்லை அப்படின்னு நினைக்காதுங்க. பாவியாகிய உங்களுக்காகத்தான் தன்னை சிலுவிலே பலியாய் கொடுக்க வந்தார். எத்தனை வருட பாவ பழக்கமாக இருக்கலாம், இதெல்லாம் விட முடியாதுங்க அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, உங்களால் விட முடியாது. இயேசு விடுதலை கொடுக்க முடியும். இந்த தம்பிக்கு பாருங்கள், இவ்வளோ ஒரு அற்புதமான விடுதலை. அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை, கோபத்திலேருந்து விடுதலை, லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணிட்டார் பார்த்தீங்களா ஆண்டவர். ஜெபிக்கவே தெரியாது, 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 6 மணி நேரம் ஜெபிக்கிற அளவிற்கு ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சிட்டார். உங்கள் வாழ்க்கையில் செய்வார். வாலிப மகளே, வாலிப தம்பி, உன்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு ஒரு விடுதலை தேவை. இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடு. உன் செல்ஃபோனை, உன் கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலையின் நாள். ஆண்டவர் கட்டாயம் விடுதலை தருவார். உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிற, சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த விரக்தி எல்லாம் போய்விடும். ஒரு பெரிய மன மகிழ்ச்சி உண்டாகும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்னொரு சாட்சி கேட்கலாமா? 26 வருஷமாக ஒரு வியாதி அதனை பாதித்து இருக்கிறார். இயேசு எப்படி அவங்களுக்கு சுகம் கொடுத்தார், அதை ஒரு சகோதரி ஜெயசீலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் முளகமூடு என்கிற இடம், அங்கேருந்து அவங்க சாட்சி சொல்லுங்க. 26 வருஷம் ஒரு பிரச்சனைக்கு பாதத்தில் அப்படியே குழந்தை கால் முதல்ல சாப்பிட்ட மாதிரி, எலும்பு காலையில் கால் ஊண்டுனா எலும்பு தரையில் அது தட்டுற மாதிரி பாதிப்பு காலில் அவ்வளவுக்கு உண்டாகி இருக்குது பாருங்கள். அப்போ எலும்பு தெளிகிற அளவுக்கு பாதத்தில். நமக்கெல்லாம் அப்படி இருக்காது, யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய பாதிப்பு, நடக்க முடியாமல் கஷ்டம். தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஒரு நிமிடம் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு சில நிமிடம் தான் ஜெபிச்சாங்க. இயேசு தொட்டு அற்புத சுகம் கொடுத்துட்டார். உங்களுக்கு சுகம் தருவார். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல 5 நிமிடம் உங்களுக்கு டைம் ஜெபிக்க முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு முன்னால் தாழ்த்துவதற்கு அடையாளமாய் முழங்கால் படியிட்டு, இல்லை எனக்கு அப்படி பழக்கம் இல்லைன்னா உட்கார்ந்தே ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. அப்படி பழக்கம் எல்லாரும் உட்கார்ந்தே நீங்கள் ஜெபிக்கலாம். அது உங்களுக்கு எப்படி வசதியாக, நின்று ஜெபிக்கணும்னா நின்று ஜெபிக்கலாம், அல்ல உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். இப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. விடுதலை வேணும், நல்ல கவனிங்க. பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த பாவ பழக்கம், பாவ காரியத்தை விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தீங்களே, மதுபான பழக்கத்திலேருந்து, போதை வஸ்துகள்லேருந்தெல்லாம் விடுதலை கொடுத்தீங்க, எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாராவது, உங்கள் கணவருக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்கன்னா அவங்க மேலே கை வைத்து ஒரு ஜெப உதவி செய்யுங்க. இயேசுவே தொடும், இன்றைக்கி விடுதலை கொடுத்துருங்க, இந்த பாவ கட்டிலேருந்து விடுதலை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. வியாதிக்காக ஜெபிக்க விரும்புகிறவங்க வியாதியுள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எங்கே பாதிப்பு இருக்குதோ அங்கே கை வைத்து கொள்ளுங்க. எங்கே வலி இருக்குது, வேதனை இருக்குது, கட்டி இருக்குது, ஆண்டவரே தொடுங்க, சுகம் கொடுங்கன்னு அங்கே கை வைத்து ஜெபிங்க. அல்லது நீங்கள் உங்களுடைய நெஞ்சில் கை வைத்து, இயேசுவே என்னை தொடுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். இயேசு அப்படின்ற பெயரை சொல்லி கூப்பிடணும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு இயேசு சொல்லி இருக்கிறார். இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். குழந்தைக்காக நீங்கள் கை வைத்து ஜெபிக்கலாம். சிறு குழந்தைகள் கூட உங்கள் பெரியவங்களுக்காக கரம் வைத்து ஜெபிக்கலாம். நீங்கள் கரம் வைத்து ஜெபிச்சிங்கன்னா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்வது. இப்போது ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய கண்களை மூடி இயேசுவை மாத்திர கண் முன்னால் நிறுத்தி, இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவனுடைய வல்லமை எனக்குள்ளே இறங்கட்டும், இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு அற்புதம் நடக்கட்டும். ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்போ இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கணும், இயேசுவின் நாமத்தில் விடுதலைகள் உண்டாகணும்.
ஆண்டவரே இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, இந்த மகன் ஜெபிக்கிறாங்க, இந்த குட்டி பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, இந்த தகப்பனார் ஜெபிக்கிறாங்க, தாயார் ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிறத நீங்கள் கவனமாக கேட்குறீங்க. இப்போ அற்புதம் செய்து அவங்கள மகிழ பண்ணும்படி அவங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்க, அற்புதம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். நீங்கள் கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும். சொல்லுங்க, கருத்தாக சொல்லுங்க. நீங்கள் இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல வல்லமை இறங்குகிறது, பொல்லாத ஆவிகள் விலகுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு ஒரு புது இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இயேசுவின் நாமத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை சுகம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. சகோதரி, உங்களுக்கு தான் சுகம். சகோதரனை, உங்களுக்கு தான் விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுவதை உணர்கிறீர்கள். ஒரு வல்லமை உங்களுடைய சரீரத்திற்குள் இறங்குவதை, ஒரு வல்லமை உங்களை தாக்குவதை உணர்கிறீர்கள். மின்சாரத்தை போன்ற ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குவதை உணர்கிறீங்க. நோயின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறது. இப்பொழுது மரண கட்டுகள் மாறுகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க, விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இப்போ அப்படியே வலதுகரம் வைத்துங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் நன்றி, என்னை சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. துதிக்க வல்லமை உங்கள் மேலே பலமாய் இறங்கி கொண்டு இருக்கிறது. விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ லார்ட், நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்றைக்கி நிறைய பேர் பாவ கட்டிலிருந்து விடுதலை பெறுகிறீங்க. உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பாவ அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. சிலர் நீண்ட கால வியாதி, 25 வருடமாய் வியாதி, 20 வருஷம் 15 வருஷம் இந்த மாத்திரை இல்லாமல் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பாதிக்கப்பட்டவங்களை இயேசு தொடுகிறார். இனி அந்த மாத்திரை உங்களுக்கு அவசியம் இல்லை. இயேசுடைய வல்லமை தொடுகிறது. இனி அந்த மருந்துகள் அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இனி எவ்வளோ காலம் இந்த மருந்து மாத்திரை இனி அவசியப்படாது. இயேசுவின் தழும்புகளால் குணமாகிட்டீங்க. வெகு காலமாய் வியாதியாக இருந்த நீங்கள் சுகம் பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். வாய் திறந்த ஆண்டவரை துதிங்க. தேங்க்யூ லார்ட். குழந்தைக்காக ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதுவரை காணப்பட்ட எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை அருளி செய்து ஆசீர்வதிக்கிறார். சகோதரி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கணவனும் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். விசுவாசத்தோடு இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டீர், அற்புதம் செய்து விட்டீர், விடுதலை தந்து விட்டீர், சுகம் தந்து விட்டீர். உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நல்ல ஆண்டவரை துதிங்க. இந்த நாளில் இருந்து மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க சொன்னாங்கல்ல, ஜெபிச்ச உடனேயே அந்த பாவ சிந்தனை மாறிவிட்டார், அந்த பாவத்தை குறித்த ஆசை மாறிவிட்டார். உடனே அற்புதம், மாற்றம். உங்களுக்கு உடனே ஒரு மாற்றம் ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றையிலிருந்து மாற்றத்தை காண்பீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். சரி.